ஒரு அம்மாவாக இருந்துட்டு பொண்ணை வந்து இப்படி பார்க்குறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுது ஒரு அம்மா. அதை போய் ரசிக்கிறாங்கன்னா ரசிக்கட்டுமே, என் பொண்ணை ரசிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆள்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். பட் வனிதா வந்தாலே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அசிங்கப்படுத்திடுவேன், உண்மையாக சொல்கிறேன், அசிங்கப்படுத்திடுவேன், அவ்வளோதான். நீ ஒழுங்கா சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வனிதா தான் வந்து ஜோவிக்காவை ப்ரெஷர் பண்ணுறாப்புல, கம்பல் பண்ணி சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வர்றதே வனிதா தான். உலகத்தில் எவ்வளோ தப்பு நடக்குது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் இட் கேம் ஃப்ரம். ஒருத்தர் வந்து அழகாக இருக்காங்கன்றதுக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்குது, போய் ஒழுங்காக செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட தான் சொல்லுவேன். பட் வனிதா வந்தாலே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அசிங்கப்படுத்திடுவேன், உண்மையாக சொல்கிறேன், அசிங்கப்படுத்திடுவேன், அவ்வளோதான். நீ ஒழுங்கா நீ என் வாழ்க்கையில் உள்ள வந்து நீ மூக்கை நுழைச்சனா மூக்கை ஒட்டப்பேன். ஒரு அம்மாவாக இருந்துட்டு பொண்ணை வந்து இப்படி பார்க்குறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுது ஒரு அம்மா. அதை போய் ரசிக்கிறாங்கன்னா ரசிக்கட்டுமே, என் பொண்ணை ரசிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆள்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். சொத்து வந்து எடுத்துக்கிட்டு எங்கள் சொத்தை எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எதிரிகள் தான் ஜாஸ்தி குடும்பத்துக்குள்ளேயே. அவ்வளோதான். அந்த ஒரு சில அந்த கஷ்டங்கள் வந்து நாங்கள் பட்டது வளரும் போது இட்ஸ் பெயின்ஃபுல். இல்லை 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Taste the Daily. ஸோ இப்போ ஜோவிகா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். இது வந்து ஜோவிகா அண்ட் வனிதா ரெண்டு பேரையும் வச்சே வர்ற ஒரு விஷயம் மேம். அது நான் ஓப்பனாக கேட்க ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஜோவிகாவுக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லைனா ஒரு மாடலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வனிதா அவங்க தான் பயங்கரமாக கம்பல் பண்ணுறாப்புல, ப்ரெஷர் கொடுக்குறாப்புல. வனிதாக்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் ஏன் இவ்வளோ வந்து கம்பல் பண்ணுறேன்? வனிதா தான் வந்து ஜோவிகாவை ப்ரெஷர் பண்ணுறாப்புல, கம்பல் பண்ணி சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வர்றதே வனிதா தான் அப்படின்னு ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஜோவிகா என்ன பதில் சொல்றாப்ல? முதல்ல ஜோவிகாட்ட கேட்டுறேன் மேம், அடுத்து அப்படியே வனிதா மேம்கிட்ட வரேன். ஜோவிகா என்ன பதில் சொல்றாங்க? யார் அவங்கள்ட்ட சொல்றாங்கன்னே தெரியல, எங்க இருந்து இந்த டாக் வருதுன்னே தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் போய் ஆக்டிங் படிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் இவ்வளவு எஃபர்ட் பண்ணல. இஃப் ஐ டிடன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ஐ வுடன்ட் பி இங்க உட்கார்ந்துருக்க மாட்டேன் இன்னைக்கு. ஐ வுட் நாட் பி டூயிங் வாட் ஐ எம் டூயிங். அது நிஜமான பிரச்சனைகள் உலகத்துல எவ்வளோ இருக்கு. அதை போய் பார்த்து அதை போய் சப்போர்ட் பண்ணுங்க, இவங்க இது பாவம் இந்த மாதிரி நடக்க கூடாது. உலகத்துல எவ்வளோ தப்பு நடக்குது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் இட் கேம் ஃப்ரம். There's not absolutely nothing like that. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பாயிண்ட்ல இருந்து I wanted to do not only acting, எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுன்றது ஆசை. எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணுன்றது ஒரு பெரிய ஆசை. இவங்கள்ட்ட கூட பிஃபோர் ஆக்டிங் பற்றி கூட சொல்கிறதுக்கு முன்னாடி கூட ஐ ஹவ் ஆல்வேஸ் டோல்டு, நான் ஐ வாண்ட் டு கோ. எனக்கு யார் உங்கள்கிட்ட தெரிஞ்ச டைரக்டர் யார்கிட்ட வேணால் சொல்லுங்கள், நானே கூட போய் கேட்குறேன். ஐ வாண்ட் டு ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஐ ஆஸ்ட். ஸோ அண்ட் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ வாண்ட் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு லேர்ன் ஆக்டிங் என்னும் போது ஷீ ஒன்லி டோல், நீ போய் நேராக போய் யூ லேர்ன், நீ கற்றுக்கோ. சும்மா நீ பண்ணுறது தட் இஸ் நாட் ரைட். யூ லேர்ன். ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோன்னா அது என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணணுன்றது நம்ம கற்றுக்கணும், அது எந்த ஒர்க்காக இருந்தாலும். ஸோ அவங்க தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க போய் பண்ணுறதுக்கு. அவங்க கொடுமைப்படுத்தலை, டார்ச்சர்லாம் பண்ணல. ஓகே மேம், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சாரி கட்டிட்டு வந்தாலும் அப்படி தான் அவங்க பேசுகிறாங்கன்னா ஓகே இதில் என்ன இருக்குது, அது ட்ரெடிஷ்னல் அவங்க கட்டிட்டு வரல அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் அதில் சேர்ந்துச்சு. ஒரு அம்மாவாக இருந்துட்டு பொண்ணை வந்து இப்படி பார்க்குறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுது ஒரு அம்மா. வனிதா அம்மா வந்து இந்த மாதிரிலாமா பண்ணும், ஒரு பொண்ணுன்னா அது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி கூப்பிட்டு வரணும். அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா போய் கட்டிக்கலாமா, அதை போய் ரசிக்கிறாங்கன்னா ரசிக்கட்டுமே, என் பொண்ணை ரசிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆள்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடிச்சு. அதுக்கு வனிதா மேம் என்ன சொல்கிறாப்புல? இல்லை, இதில் பெரிய காமெடி என்னென்னா, போட்டுட்டு வந்தது பாவாடை சட்டை தாவணி, அதுக்கு தாண்டி என்ன போடணுன்றது தெரியல. புடவை கட்டினா டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். கவர்ச்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, அவங்களோட அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்களுக்கு ஒரு உடல் அமைப்பு இருக்குது, ஒரு ஹைட் இருக்குது, ஒரு கலர், ஸ்கின்னோட டோனுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆனஸ்டாக ஒரு கலராக இருக்கிறவங்க ஒரு புடவை கட்டினாலோ இல்லை வந்து ஒரு ஒன்றும் இல்லை, குஷ்பு ஜாக்கெட்டு போடாத ஜாக்கெட்டா, குஷ்புவோட ஜன்னல் வச்ச ஜாக்கெட் வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே பேசுகிறது தான். அவங்க இப்போவும் இந்த வயசுலையும் அவ்வளோ கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறவங்க தான்.
ஸோ அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த இந்த நார்த் இந்தியன் ஸ்கின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த கலர், அது ஜோதிகா இருக்கட்டும், குஷ்பு இருக்கட்டும், சிம்ரன் இருக்கட்டும், நக்மா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த டைமில் இருக்கக்கூடிய மனிஷா கொய்ராலா வந்து அந்த 90s எஸ்பெஷலி வந்து எல்லாமே வந்து ஹிந்தி பொண்ணுங்க தான் வந்து ஆதிக்கம் ஜாஸ்தி இருந்தது சினிமாவில். ஸோ நான் அதனால தான் ஜோதிகாவை கூட சொல்லியிருந்தேன், அந்த மொட்டை மாடியில் குஷியில் ஒரு சீன் இருக்கும், இத்தினூண்டு தான் தெரியும் அந்த இடுப்பு, ஆனால் வெள்ளையாக இருக்கிறனால அது உங்களுக்கு கவர்ச்சியாக தெரியுது. இதுவே நீங்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக சப்பியாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம சப்பியாக இருக்கும் போது அது வந்து ஒரு கவர்ச்சி, அது அசிங்கம் கிடையாது, அது அழகு. ஆனால் ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ அந்த உடல் அமைப்பு அப்படி இல்லை, டார்க் ஸ்கின் எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ அவங்கள சொல்லலை யாருமே. இப்போவும் இருக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் இருக்கலாம், இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கலாம், அவங்க அந்த காலத்தில் ஹீரோயினாக இருந்திருக்கலாம், அவங்களும் பாவாடை சட்டை தாவணியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஆனால் அவங்கள யாருமே அந்த மாதிரி சொல்லலையே. ஏன் அப்படின்னா அவங்க உடலுக்கு அவங்களோட அந்த கலருக்கு அது அது தெரியவே இல்லை, எடுத்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஒருத்தரோட நீங்கள் எப்படின்னா அவங்க அழகாக இருக்கிறது கூட நீங்கள் தப்பாக வந்து பார்க்குற ஒரு கண்ணோட்டம், சொல்லணுமே ஏதோ ஒன்று எழுதணுமேன்றதுக்காக எழுதுறது. இட் இஸ் வெரி வெரி சேட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜிங் சில்ட்ரன், அவங்களுக்கு பிடிச்ச துறையில், அவங்களுக்கு பிடிச்ச தொழிலில் நம்ம புஷ் பண்ணுறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். நான் தேவயானியோட டாட்டர் கூட வந்து நான் வந்து கம்பேரிசன் நான் பெருமையாக தான் சொல்கிறேன். ஏன்னா பாருங்கள், அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக பாடுது, அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா சேம் ரூட் தான். இவங்க பிக் பாஸில் போனாங்க, அவங்க வந்து ஒரு சிங்கிங் மியூசிக் ஷோவில் போகிறாங்க, அவங்க மதர் உட்காந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? 2 பேரும் என்கரேஜ் பண்ணுங்களேன். ஜோவிகா வந்து என்ன திறமை இருக்கோ அதில் என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு அழகாக பாடுதா, இல்லை நாளைக்கு ஹீரோயின் ஆகுதா, அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம், இவங்களுக்கு ஏற்ற என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். ஏன் அந்த ஹேட்ரட் சின்ன பிள்ளைங்க மேலே ஏதோ ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறது? ஸோ நம்ம பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை. பட் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி 2 ஆர்டிஸ்ட் ஒரே டைமில் வந்தவங்க, நம்ம கண்டினியூ பண்ணி இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது தேவையில்லாமல் நமக்கே ஒரு மனஸ்தாபம் வரும்ல, ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும்ல. அது ஏன், எதுக்கு? அது ஏன் அது தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து அழகாக இருக்காங்கன்றதுக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்குது, போய் ஒழுங்காக செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட தான் சொல்லுவேன். வனிதா அப்படின்னாலே பயம், அந்த வேட்டைக்காரன் சொல்கிற வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி வனிதானாலே பயம் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் போகிறோம், பயம் ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது ஒன்று இருக்குது. ஆமாம், டெஃபினெட்லி தேர் இஸ் a respect towards her. ஆமாம், அது எல்லாருக்குமே இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை தாண்டி அந்த பயம் கூட கொஞ்சம் ஒரு மீட்டர் அதிகமாகவே இருக்குது. கேமராமேன் வந்தாலும் மற்ற ஆர்டிஸ்ட்டை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும். இப்போ நான் இந்த ஆங்கருக்கே சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் நம்ம சேனல்லே சம்பவம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லைவில் உட்காந்து கிளம்புடா நீ நான் பார்த்துக்கிறேன் அந்த லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த பயம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இது பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு டாக் வருது இல்லை மேம், இது உங்களுக்கு வந்து ஓகே பயப்படுறாங்க, இருக்கட்டும் இந்த பயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு தோணுதா? எதுக்குடா பயப்படுறீங்க, பேசுங்கடா நீங்கள் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? நான் கோச்சிக்கிட்டா ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க வந்து திட்டிடுவாங்க, தப்பு செஞ்சால் திட்ட தான் செய்வேன், அது உண்மை தான். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் எவ்ரிதிங் அகெயின். ஸோ அனாவசியமாக நான் யார் மேலேயும் கோவப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அந்த கோவம் அந்த ஒரு நிமிஷம் தான். அவங்களுக்கு அந்த இது தெரியலன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சுருக்குன்னு ஏறுற மாதிரி. இப்போ 1 வருஷம் நான் வந்து இத்தனை டெக்னீஷியன்ஸோட வேலை பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா என்னால் ட்ரெயின் ஆகி, நான் தான் சொன்னேன் உங்களுக்கெல்லாம் சினிமா சொல்லி கொடுத்து நான் சினிமாவை மறந்துடுவேன், அந்த அளவுக்கு வந்து நான் பட்டிருக்கேன். இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இவ்வளோயும் இட்ஸ் நாட் ஈஸி. பிகாஸ் நம்ம சூஸ் பண்ணது வந்து அகைன் ஒரு பட்ஜெட் படம் பண்ணுறோம். ஸோ பெரிய டெக்னீஷியன்ஸ் எடுத்த உடனே நம்ம ரொம்ப பெரிய சம்பளங்கள் கொடுத்தெல்லாம் கொண்டு வரல. ஸோ எல்லாருமே நியூ கமர்ஸ், யங்ஸ்டர்ஸ், ப்ளஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற பசங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி அக்கா அம்மா இப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க எல்லாருமே. வனிதா அக்கா அம்மான்னு கூப்பிட்றது, என் எடிட்டர்லாம் அப்படி தான். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. பட் நான் ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவங்களும் அதை கேட்டு இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்ட சினிமா வேறு, இன்றைக்கி வந்து இருக்கிற சினிமா வேறு. ஸோ ஒரு 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 விஷயத்த நம்ம எதிர்பார்க்குறோன்னும் போது நம்ம வேலை வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால சோம்பேறிங்களுக்கு பயம் வந்துடும். உண்மை தான். இல்லை அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நம்ம இது பண்ணால் நம்ம இதை பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கற்றுக்கிட்டு பெட்டர் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க,
இப்போ நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், நான் என்றைக்குமே யாருமே எதா தேவையில்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டிடியூடோட தேவையில்லாமல் நீங்கள் ஒரு திமிரா ஏதாவது சொன்னீங்கன்னா நான் மூஞ்சில் அடித்த மாதிரி திரும்பி சொல்லுவேன், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படணும், அவ்வளோதானே. ஆமாம், இப்பயே ஒரு அடியே ஒரு இது போயிட்டீங்கல்ல, மிரட்டல் போட்டீங்கல்ல, நீ தேவையில்லாத கேளு பார்த்துக்கிறேன். எல்லாரையும் மிரட்டிப்பேன். அதுதான் அதுதான் யாரும் உங்ககிட்ட பணம் கேட்டிருக்க மாட்டேன். அங்கிள் எங்க அங்கிள், நான் யாரும் அங்கிள் பண்ண நீங்க கண்டிப்பா மிரட்டிருப்பீங்க, உங்களை பார்த்தா பயம், எல்லாருக்கும் பயம். ரஜினி சார் சொன்னாப்ல, ரஜினி அங்கிள் சொல்றாரு என்ன பார்த்தா பயம்னு. அப்போ அவர்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நான் வனிதா மேம் நான் இன்னொன்று கேட்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் இருக்கிறோம், அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா வந்து பிக் பாஸ் போகிறோம், அதுக்கப்புறம் கட் பண்ணால் அதை ரிவ்யூ பண்ணுறோம், அதுக்கப்புறம் கட் பண்ணால் இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மூவி வரோம், அங்கே டேரக்டராக இருக்கிறோம், ரைட்டராக இருக்கிறோம், அதுலேயும் ஆக்ட்ரஸாக இருக்கிறோம், அதுக்கடுத்து பொண்ணு ப்ரொடியூசராக இருக்கும்போது பொண்ணையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, இந்த த்ரூ ட்ராவலில் நிறைய இடத்துல டவுன் ஃபேஸ்லாம் இருந்திருக்கும். வனிதா அவங்களுக்கு நிறைய டவுன் ஃபேஸ் இருந்திருக்கும். அதுலேருந்து எப்படி ஒவ்வொரு டைம் ஓவர் கம் பண்ணி வெளில வராப்ல, அதுதான் என் கேள்வி. முடிவுங்கிறது தானாக வரும், முயற்சி கண்டிப்பாக வேணும். அதை மீறி நடக்கிறது நம்ம கையில் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இது நான் பெருசாக நான் இப்படி பண்ணேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். வாழ்ந்தே ஆகணுன்ற கட்டாயம், சம்பாரிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், அது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை நான் வந்து வசதியாக வாழ்ந்திருந்தேன்னா, எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துருந்தாங்கன்னா, இல்லை கணவன் வந்து சப்போர்ட் இருந்திருந்ததுன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ வாழ்க்கையை எப்போ என்ன தருங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. முதல்ல கஷ்டம் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை வந்து நான் அமைச்சிக்கிட்டேன், போயிட்டுருக்கு. சில பேருக்கு முதல்ல எல்லாமே நல்லது கொடுத்துட்டு அப்புறமா வாழ்க்கை எடுத்துருது. ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன், அதில் என்ன சாதித்தேன், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதில் என்ன சாதிக்க போகிறேன், எனக்கு நானே தான் போட்டியாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லை ஒரு டேரக்டராக பிடிக்கும், ரைட்டராக பிடிக்கும், இல்லை இந்த மாதிரி சில போல்டான விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு பெஸ்டலாக அம்மாவை எந்த விஷயத்தில் ரொம்ப அட்மையர் பண்ணி பிடிச்சிருச்சு? ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இஸ் அ வெரி குட், மோர் தென் எனி ப்ரொஃபஷன் ஆர் எனி டேலண்ட், இஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங். அது ஒரு டாட்டராக கூட இல்லை, ஒரு பர்சனாக நம்ம எல்லாரையும் பார்க்குறோங்க. ஸோ ஷி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். ஐ அட்மயர் த ஹியூமன் பீயிங் தட் ஷி இஸ். வனிதா எனக்கு வந்து பர்சனலாக அதுதான் எனக்கு உங்ககிட்ட ஒன்று, நீங்கள் லைவ் ரிவ்யூ பண்ணும்போதுமே நான் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். என்ன அப்படின்னா, வனிதா அவங்க வந்து ஒரு கேரக்டர் ஓகே, பட் வனிதா வந்தாலே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இது வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கே வந்து இவ்வளோ நெகட்டிவ் ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே நம்மளாலாம் தாக்கு பிடிக்க முடியாது. என்னடா இது நெகட்டிவ் சொல்லிட்டாங்களா, எப்படா இருக்கிறது, வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பட் இது டோட்டலாக ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும்போது இது வனிதா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் சிரமமா இல்லையா, என்னடா இது நான் என்ன பண்ணாலும் ஏன்டா இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் தோணலையா மேம்? இல்லை, பிகாஸ் எனக்கு வந்து நெகட்டிவ் ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு காமிச்சிக்கிட்டாலே வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் ஜாஸ்தி வரும். வெளிப்படையாக இருந்தால் அதை விட ஜாஸ்தி தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து சில பேருக்கு அந்த வைத்தறிச்சல் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியாததை வந்து வேற ஒருத்தவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அதை பொறுக்காமல் இருக்கலாம், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து அன்பு தான் ஜாஸ்தி கிடச்சிருக்கு. நான் எதிர்பாராத அன்பு தான். இன்றைக்கி கூட நான் இன்றைக்கி காலையில் வந்து நம்ம இது இன்டர்வியூக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போ வந்து ஒரு லைவ் போனேன், என்னோடய சேனலில் போனேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் டச் பண்ணி அந்த கோல்டு கிரியேட்டர்ஸ் பட்டன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டிங் மீ, அந்த லெட்டர் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கல்ல யூடியூப்பில், ரிமைண்டிங் யூ தட் உனக்கு அவ்வளோ அங்கே வெளியில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு லைஃப்பை டச் பண்ணுது அப்படின்ற ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு ஏற்றாப்பில் அவங்க எழுதியிருக்காங்க, பர்சனலைஸ்ட் லெட்டர். ஸோ அது எனக்கு அகெயின் இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹாப்பினஸ். இதுவே வந்து நான் ஒரு வனிதா விஜயகுமார் விச் இஸ் நாட் இண்டஸ்ட்ரியில் இல்லை, எனக்கு நான் பிக் பாஸ் உள்ளே போகல, இதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், பட் ஒரு மதர், எனக்கு வந்து பர்சனல் லைஃப் இருந்துச்சு, நான் திரும்பி பிக் பாஸில் வந்து திரும்பி கம்பேக் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு இது எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ ஐ ஒன்லி கவுண்ட் மை பிளெஸ்ஸிங்ஸ். என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள் வந்து ஸ்டாண்டிங் பை மீ, மை மதர் ஸ்டாண்டிங் பை மீ. இவ்வளோ நல்ல உள்ளங்கள் எனக்கு சுற்றி இருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா விதத்துலையுமே, அவ்வளோ அன்பு இருக்குது. ஃப்ரம் ஸோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் வெல்விஷர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. இதை விட என்ன இது எதிர்பார்க்குறேன்? இதுக்கு மேலே எனக்கு ஒருத்தர் கூட ஹேட் பண்ணக்கூடாதுன்னா அப்படி ஒரு லைஃபே தேவையில்லைன்னு தான் சொல்வேன் நான்.
ஏன்னா நம்ம இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட வைக்கணும், அதுதான் வந்து அதுதான் கெத்து இல்லையா? பாவம் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு வேணாம். என்னை பார்த்தெல்லாம் யாரும் பரிதாபப்படணும்னு அவசியமே இல்லை எனக்கு. என்னை பார்த்து நீங்கள் அனுதாபப்படுங்க, ஓகே, பரிதாபப்படாதீங்க. ஸோ டிட் ஃபார் டேட் தான். நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களா, உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு அன்பு காட்டுறீங்களா, நான் உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக அன்பு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து திமிரா காமிச்சு என் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். என்னை விட ஒரு பெட்டர் எனிமி வந்து உங்களுக்கு அசிங்கப்படுத்திடுவேன். உண்மையாக சொல்கிறேன், அசிங்கப்படுத்திடுவேன், அவ்வளோதான். நீ ஒழுங்கா கேட்டிருக்கேன். அது முந்தா நேற்றுக்கு கூட யாரோ ஒருத்தவங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஐயோ என்னை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுலேருந்து நான் இப்படி ஆயிட்டேன். நான் யாரை சொல்கிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பஞ்சாயத்து பண்ணுற ஒருத்தவங்க தான். சினிமாவில் எங்கள் அப்பா பஞ்சாயத்து பண்ணுவார். ஆமாம், அது வீடோட சினிமாவோட வச்சுக்கணும், அது தொழில். மற்றவங்க லைஃப்பில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுன்றது தப்பான ஒரு விஷயந்தான். அது எவ்வளோ பெரிய என்ன நீ என் வாழ்க்கையில் உள்ள வந்து நீ மூக்கை நுழைச்சேன்னா மூக்கை உடைச்சேன், தப்பு என்ன இருக்குது? அதை நான் பெருமையாக தான் பார்க்குறேன். ஜோவிகா, நீங்கள் ஒரே ஒரு தேங்க்ஸ் அம்மாவுக்கு சொல்லணும்னா என்ன விஷயத்துக்கு சொல்லுவீங்க? வனிதா மேம், நீங்கள் ஒரே ஒரு சாரி ஒன்று சொல்லணும் ஜோவிகாவுக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இதோட ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சாரி இப்போ வனிதா மேம் வந்து ஜோவிகாவுக்கு சொல்லணும்னா எந்த விஷயத்துக்காக சாரி சொல்லணும்? கண்டிப்பாக ஒரு சாரின்றது ஒரு மிக்சடில் சொல்கிறேன். என்னென்னா, வளரும்போது நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பொருளாதார ரீதியாக ரொம்ப பணம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எங்களால் அனுபவிக்க முடியல. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் போராட்டங்கள் பார்த்துருக்கோம் ஒன்றா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த பிக் பாஸில் வந்து நான் உள்ளே போனப்போ என்னோடய குட்டி பொண்ணு சொன்னிச்சு, இந்த மாதிரி 3 வருஷமாக என்னை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் இவங்களை எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் 2 வருஷமாக வேண்டான்னு நைட் அண்ட் டே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் மறக்கவே மாட்டேன், பிரியான்னு சொல்லிவிட்டு, அவங்க விஜய் டிவி, அவங்க ஃபோன் பண்ணி அக்கா அக்கான்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. என் மேலே ஏதோ ஒரு பெரிய அக்கறை, நான் வந்து இதில் வந்தால் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு. இதனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே நான் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. பட் எனக்கு அவ்வளோ இது பண்ணப்போ இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. அப்போது ஜெயா ஒரு நாள் கேட்டா, நாங்கள் வந்து வீடே இல்லாமல் ஹோட்டலில் வாழ்ந்துட்டு இருந்தோம், ரொம்ப வருஷம் ஒரு அட்ரஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஊர் விட்டு ஊர் போய் நிறைய லீகல் பிரச்சனைகள் எங்கள் அப்பா எனக்கு ஃபேமிலி வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சொத்து வந்து எடுத்துக்கிட்டு எங்கள் சொத்தை எங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டு என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஸோ நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சின்ன பொண்ணு ஒரு நாள் சொல்லுது, நமக்கு தான் வீடே இல்லை, நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து உங்களை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, பிக் பாஸ் ஹவுஸு, ஏன் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளும் நாளைக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம்ல, நீங்கள் அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் அழுதுட்டேன். ஆனால் அந்த சின்ன குழந்தை சொன்னது, நீங்கள் பிக் பாஸ் போனால் நம்மளும் நாளைக்கு ஒரு வீடு வாங்கலாம், அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் உள்ளே வந்தப்போ, ஒரு பெரிய தொகை வந்தப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அந்த இன்வாய்ஸ் கொடுக்குறது ஒரு ப்ராசஸ், உடனே வராது. நீங்கள் என்ன தான் பிக் பாஸில் போய் என்ன ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஒரு 3 மாதம் கிட்ட ஆகிடும் ஆனால் நமக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த அந்த இது வந்தப்போ அந்த குழந்தை வந்து அப்படியே பெட்டில் போய் விழுந்தா, ஹே வி ஆர் நாட் புவர் எனிமோர். எனக்கு எவ்வளோ அழுக வந்ததுன்னா, அந்த வார்த்தை நம்ம வந்து இப்போ ரிச்சுன்னு கூட சொல்லலை. ஸோ நம்ம வந்து இப்போ பில்லெல்லாம் கரெக்டாக கட்டிடலாம்ல, அவ்வளோதான். அந்த ஒரு சில அந்த கஷ்டங்கள் வந்து நாங்கள் பட்டது வளரும் போது இட்ஸ் பெயின்ஃபுல் இல்லை, அது எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கிறது தான். எனக்கு வந்து ஜாஸ்தி காமிச்சதுக்கு காரணம், நம்ம வந்து ஒரு செக்டர்லேருந்து வரோம், ஒரு வேறு மாதிரி வளர்ந்தோம், ஒரு கம்ஃபர்டாகவே இருந்துட்டு தனியாக போராடும்போது ரொம்ப கஷ்டம். வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் போது ரொம்ப 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 கஷ்டம். எதிரிகள் தான் ஜாஸ்தி குடும்பத்துக்குள்ளேயே. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க 2 பேருமே. ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப போல்டு, ரொம்ப இண்டிபெண்ட், நிறைய பொறுப்பு கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி, நல்ல குழந்தைங்க 2 பேருமே. ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் அவங்க அப்படி வரணும்னு நான் ஒரு பேரண்ட்டாக நான் அதை அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஒரு சாரி கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, ப்ரொடியூசராக உட்காந்துருக்குறாங்க, உருவாக்குனது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். எதுக்கு சொல்லலாம்? நான் தேங்க்யூ சொல்கிறது திருப்பி அதே விஷயத்துக்கு தான் தேங்க்யூவும் சொல்லுவேன். பிகாஸ்
அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் இல்லை அப்படின்னா ஐ வுடன்ட் பி த வே ஐ ஆம் டுடே. இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு ஈவன் இன் பிக் பாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க உன் ஏஜுக்கு யூ வெரி மெச்சூர் அப்படின்ட்டு. அந்த மெச்சூரிட்டி கம்ஸ் நாட் வித் ஏஜ், இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுத்தது வந்து டெஃபினெட்லி ஹர். இதை என்னை வந்து லைக் அவங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிற விதம் வந்து அவங்களோட கண்டிஷனிங் பொறுத்து தான். when we're growing up தான் அந்த கண்டிஷனிங்ன்றதே வந்து it makes you who you are. Learned from at a very young age. I don't have to learn it when I'm old and grey. when எனக்கு வயசாகும் போது நான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன். லைஃப் will be easier for me. ஸோ அதுக்கு வந்து ஐ ஹேவ் டு சே தேங்க்யூ டு ஹர். சூப்பர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாப்புல. ஸோ சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப போல்டாக உங்களோட போல்டாக வளருவாப்புலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசுனீங்க மேம். இந்த மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டருங்க வந்து வேறு லெவலில் சக்ஸஸாக இருக்கும். இந்த இன்டர்வியூ மட்டும் கிடையாது, இந்த இயருக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூவில் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரொடியூசராக பார்க்குறோம், அடுத்த ஆக்ட்ரஸாக பார்க்கணும் இல்லைங்களா? அம்மா சொன்ன மாதிரி ஓகேங்களா? எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அழகாக வந்து அழகாக இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஜூலை 11 தியேட்டர்ஸ்க்கு வரும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், அன்பு காமிங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. Taste the Daily.